ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். தேர்ஸ்டே ஈவினிங் பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மதர்ஷாக்கு கிளப்பி விட்டாச்சு. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருக்கனால தோசை மாவு இல்லை, ஸோ தோசை பேட்டருக்கு தான் ஊற வச்சுட்டு இருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஓமப்பொடி மிக்சர் செய்யலாம் தான் செஞ்சுட்டு இருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஓமம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அரை டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சூடான ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆயில் வேணான்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கை வச்சு கலந்துக்கோங்க. வடிச்சு வச்சிருக்க ஓம தண்ணி உள்ளே ஆட் பண்ணி நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் லைட்டாக ஹீட் ஏறினதும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இடியப்பொருளில் போட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். எண்ணெயோட சலசலப்பு நின்னதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மொறுன்னு ஓமப்பொடி மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. டீ போட்டுட்டு இருக்க டைம்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். மறக்காம ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு vlogல பார்க்கலாம். பாய்.